ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பாருங்கள். கொடைக்கானலுக்கு வர வழியில் ஊற்று. இந்த ஊற்று வந்து அந்த காலத்தில் அந்த ஊற்று தான் ஒரு ஸ்டாப் மட்டும்தான் அங்கே இருக்கும். ரெண்டு பழைய வீடுகள், 2 பழக்கடை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு டவுன் மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி வந்து இடம் நல்லா பெருகி நிறைய வீடுகள்லாம் நிறையா ஆயிடுச்சு. நிறையா ஃப்ளாட்டு, ரிசார்ட்டு எல்லாமே நிறையா பண்ணியிருக்காங்க. ஊற்றுல ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொடைக்கானல்லேருந்து வரும்போது, வத்தலகுண்டுலேருந்து வரும்போது முதல் இது வந்து அந்த டம்டம்பரை பற்றி நான் உங்களுக்கு முதல் வீடியோ போன வாரம் ஒன்று போட்டிருந்தேன். இந்த குரங்குகள் அங்கே உட்காந்துருந்ததை பற்றி. அடுத்து வாழகிரி, 2வது வாழகிரியுமே நல்லா இப்போ டெவலப் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஊற்று வந்து இப்போ ரொம்ப நல்லா டெவலப் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ரிசார்ட் கட்டின இடங்க ஃபுல்லாக, விவசாயம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சவ் காப்பி, பலா இந்த மாதிரி தான் நிறையா இருக்குது. பட்டர் ஃப்ரூட் இந்த மாதிரி தான் நிறையா இருக்குது. முக்கால்வாசி காப்பி, சவ் அப்புறம் அவரைக்காய் போடுவாங்க, அப்புறம் பலா, இது நிறையா இருக்கும். 2 பக்கமுமே அதுதான் எஸ்டேட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்ல ரொம்ப ரம்மியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து வடகவங்கிலேருந்து வர தண்ணி மூளையாறுன்னு ஒரு இடத்துல, இந்த இடத்துல ஒரு மூளையாறுன்னு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறில் அந்த தண்ணி வரும். ஆனால் பழனி ரோட்டில் இருக்க அந்த வடகவஞ்சி அங்கே வர தண்ணி வந்து இங்கே வரும். அது வந்து ஒரு நல்ல ஆறு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இது பண்ணக்காடு பிரிவு ஒன்று வந்துருச்சுன்னா, அந்த பண்ணக்காட்டு பிரிவில் தான் வந்து தாண்டிக்குடிக்கு வழி பிரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாமே வாழை, காப்பி எல்லாமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு ஏரியா ஃபுல்லாக நல்லா, அதாவது இந்த ஊற்றுலேருந்து பண்ணக்காடு வர வரைக்குமே வந்து ரொம்ப, பண்ணக்காடு பிரிவு வர வரைக்குமே நிறைய ஃபுல்லாகவே வெறும் எஸ்டேட்டாக தான் இருக்கும். இதுக்கு உள்ளேயுமே எஸ்டேட்டாக தான் இருக்கும். ஃபாரஸ்ட் இடம் தவிர எல்லாமே எஸ்டேட் தான் இருக்கும். இது பாருங்கள் பண்ணக்காடு பிரிவு. இந்த பிரிவுலேருந்து அந்த பாருங்கள், அந்த லாரி வருதா, அந்த பக்கம் போகிறது தான் தாண்டிக்குடி. சரிங்களா? இப்போ நம்ம நேராக நிற்கிறது வந்து வத்தலகுண்டு கொடைக்கானல் ரோடு. அந்த பிரிவு தான் வந்து தாண்டிக்குடி பிரிவு. அந்த தாண்டிக்குடி பிரிவில் தாண்டிக்குடி மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தாண்டிக்குடி, கேசிப்பட்டி, மங்களங்கொம்பு, காணக்காடு, நிறைய ஊர் இருக்குது அந்த பக்கம். புல்லாவெளி, ஆடலூர், இந்த மாதிரி வந்து நிறைய ஊர் இருக்குது. அதெல்லாம் போய் தர்மத்துப்பட்டி போய் செம்பட்டி போகும். இங்கிட்டு சித்தூர் வழியாக வத்தலகுண்டு போகும். இந்த மாதிரி அந்த பிரிவில் போகிற ரோடு வந்து நிறையா போகும். இங்கே மிளகும் வந்து ஓரளவுக்கு போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தாண்டிக்கூடிய அளவுக்கு இங்கே மிளகு இருக்காது, ஆனால் ஓரளவுக்கு மிளகு போட்டிருப்பாங்க. அதுதான் அந்த மரம் நீளமாக இருக்கிறது. முக்கால்வாசி வந்து காஃபி தான் இங்கே நிறையா இருக்கும். பண்ணக்காடு எடுத்துக்கிட்டாலே காஃபி தான். காஃபி நிறையா இருக்கும் பண்ணக்காடில். ஊற்றில் நிறைய பழக்கடை வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன பழம் நமக்கு தேவையோ அத்தனை பழமுமே அங்கே இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் அரசு வண்டிகள் பழக்க நிற்காது. ஏதாவது ஒரு சில பஸ்ஸு தான் வந்து, அதுவும் கூட போகும்போது நிற்க மாட்டாங்க, வரும்போது நிற்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சில பஸ் மட்டும்தான் நிறுத்துவாங்க. நம்ம சொந்த வண்டியில் வந்தாலோ அப்படி தான் நிறுத்துவாங்க. தனியார் வண்டி ஒரு வேளை நிறுத்தினாலும் நிறுத்துவாங்க. கவர்மெண்ட் வண்டி வந்து நிறுத்த மாட்டாங்க. ஆனால் அப்போல்லாம் வந்து ஊற்றுல வந்து தான் டீ குடிப்பாங்க. அதனால் ஊற்றுல வந்து தான் நிறுத்துவாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, வத்தலகுண்டு ஒட்டியே நிறைய கடைகள் போட்டிருக்கனால அந்த ரூட்லேயே நிறுத்திட்டு டிஃபன் சாப்பிட்டு இங்கிட்ட வந்துடுவாங்க. இங்கே வந்தும் டீ குடிக்க இங்கே நல்லா நிறுத்தவும் மாட்டாங்க. எந்த வண்டியும் பெரும்பாலும் நிற்காது, வந்துடும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா வடகரப்பாறைன்னு ஒரு ஏரியா. வடகரப்பாறை வந்து அந்த பிரிவு எல்லை முடிவுன்ற மாதிரி இருக்கும். அதை தாண்டி மச்சூர் அந்த மாதிரி இருக்கும். இந்த வடகரப்பாறை அந்த ஊற்றை தாண்டிட்டீங்க அப்படின்னா மூளையாரை தாண்டிட்டிங்கன்னா, மூளையாருக்கும் வடகரப்பாறைக்கும் இடையில தான் இந்த ஏரியா. இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ரோட்டில் போகும்போது பள்ளமாக தெரியும், சென்டரில் பார்க்கும்போது லெவலாக தெரியும். அங்கே பாருங்கள், அடுத்த பக்கம் பாருங்கள், டாப்பில் பார்க்கும்போது மலையாக இருக்கும். அந்த பக்கம் தான் அந்த பண்ணக்காடு, மலைகள்லாம் அந்த பக்கம் இருக்குது. நம்ம பார்க்க எவ்வளோ மலை மாதிரி தெரியுது, ஆனால் அதில் அவ்வளோ வீடு இருக்குது. இங்கே பாருங்கள், இது சில்வர் ஃபால்ஸு, நம்ம கொடைக்கானல் சில்வர் ஃபால்ஸ் இது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த லேக்கு, சாயந்தர நேரம் லேக்கு. இந்த லேக்கு கிட்ட தான் அந்த காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து
சுதந்திர தினத்தப்ப இந்த நகராட்சி அலுவலகம் இருக்கும். அதில் வந்து கொடி ஏற்றிட்டு மிட்டாயெல்லாம் கொடுப்பாங்க படிக்கிற காலத்தில். இப்போ இந்த மாதிரியெல்லாம் இங்கேயே நடக்கிறதில்ல. எல்லாமே காலமே மாறி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மைக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே ஒரு இது கிடையாது. அதுதான் கொஞ்சம் வேதனையாக இருக்குது. இந்த காலம் மாதிரி இந்த காலம் இருந்திருந்தால் எவ்வளவோ மாறி இருக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து வீட்டுக்கு வந்தால் இங்கே பாருங்கள், என்னோடய ரோஸ் எப்படி கொத்து கொத்தாக பூத்துருக்கு பாருங்க. பார்த்தோன்னே நான் வீட்டுக்குள்ளேயே போகல, இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அதில் ஒரு 8-10 ரோஸ் இருக்குது, ஒன்றா இருக்குது. இது வந்து டேலியா. இது ஒரு கலர், ஒரு முக்கியமான கலர். இந்த கலர் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நான் பேக்கை வெளியே வச்சுட்டு வெளியவே நின்று இதை வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளேயே போனேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இது ஒரு வித்தியாசமான கலராக இருக்கும். நிறைய பூத்துருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி இயற்கை அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டேலியெல்லாம் பாருங்கள், என்ன ஒரு கலராக இருக்குது. ரோஸு டேலியா ரெண்டுமே பக்கத்தில் இருக்கும். ஒரே இடத்துல தான் வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.